அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார். இது டேலி பிரைம் தமிழில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, காஸ்ட் சென்டர் இன் டேலி பிரைம். அது என்ன காஸ்ட் சென்டர் அப்படின்னா, உதாரணமாக நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து ஃபியூல் எக்ஸ்பென்சஸ் பண்ணுவோம், அப்புறம் காமனாக இபி எக்ஸ்பென்சஸ் பண்ணுவோம், அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற சேல்ஸ்மேன்ஸுக்கு வந்து என்ன பண்ணுவோம், கன்வேயன்ஸ் எக்ஸ்பென்சஸ் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும் பொழுது நான் வந்து ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஒரு இபி எக்ஸ்பென்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ என்னென்ன எலக்ட்ரிசிட்டி நம்பருக்கு வந்து இபி கனெக்ஷன் நம்பருக்கு வந்து நம்ம வந்து இபி பில் கட்டியிருக்கிறோம், அல்லது என்னென்ன வெஹிக்கிள்ஸுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம ஃபியூல் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம். மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் தான் இந்த காஸ்ட் சென்டர். ஸோ இதை பற்றி நம்ம வந்து இப்போ தெளிவாக இன்றைக்கி டேலி பிரைம் தமிழில் அப்படிங்கிற இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், டேலி பிரைமில் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கிற அந்த கம்பெனியை ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு F3 கொடுத்துட்டு இங்கே வந்து ஷர்ட் கம்பெனின்னு இருக்கும் இல்லையா, இந்த ஷர்ட் கம்பெனியை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் அண்ட் அகெயின் இன்னொரு தடவை என்ட்ரு பண்ணி இந்த கம்பெனியை நான் ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து புதுசாக ஒரு கம்பெனியை இதுக்காக நான் உருவாக்கிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நீங்கள் புது கம்பெனியாகவே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, உருவாக்கிட்டு அது என்ன வேலை பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, இப்போ கம்பெனி நேமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடிஷ்னலாக வந்து இப்போது ராம் கம்பெனி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு போடுறேன். சரிங்களா, போட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்ரஸ் எல்லாமே ஜஸ்ட்டு வழக்கம் போல் நீங்கள் ஒரு கம்பெனி வந்து வேகமாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது முதல் ஸ்டெப். இப்படி பண்ணிவிட்டு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப் என்ன கேட்கும், வழக்கம் போல் அந்த ஃபியூச்சர்ஸ் பற்றி கேட்கும். சரிங்களா, இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, கம்பெனி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தாச்சு. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கும்போது என்ன இருக்காது அப்படின்னா, இங்கே வந்து டிஃபால்ட்டாக இந்த மாதிரி தான் காட்டும். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மோர் ஃபியூச்சர்ஸில் இப்படி நோ அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷன் காட்டணும், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஸோ மோர் ஃபியூச்சர்ஸில் ஜஸ்ட் எஸ் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு அடிஷ்னலாக இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸை வந்து காட்டும். என்ன காட்டுது, மெயின்டைன் அக்கௌண்ட்ஸுக்கு கீழே இனேபிள் பில் வைஸ் என்ட்ரி, அதுக்கு கீழே என்ன காட்டுது, இனேபிள் காஸ்ட் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, வேறு எதுவுமே அவ்வளோ அதோட அந்த ஒரு இடத்துல மட்டும் எஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க. அகெயின் இந்த பக்கம் நம்ம வந்து ஜிஎஸ்டி தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு இதில் ஜிஎஸ்டியில் நோ அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடுங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு என்டர். ஸோ இப்போ நம்ம வந்து காஸ்ட் சென்டர் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இந்த மாதிரி எனேபிள் பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, ரொம்ப ஈஸி தான். மாஸ்டரில் போயிட்டு க்ரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த காஸ்ட் சென்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் காஸ்ட் சென்டர் க்ரியேஷன் அப்படிங்கிற இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இபி கனெக்ஷன் நம்பர்னு போடுறேன். ஓகேவா, இபி கனெக்ஷன் 001 அப்படின்னு போட்டு இந்த இடத்துல அண்டரில் எதுவும் போட வேண்டாம், ஜஸ்ட் என்டர். அடுத்து இபி கனெக்ஷன் 2 அப்படின்னு போட்டாச்சு. சரிங்களா, அடுத்து இபி கனெக்ஷன் 3 அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி 3 காஸ்ட் சென்டர் வந்து நினச்சிக்கிறேன் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் அண்ட் அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போது இதிலேருந்து வெளியே வந்துடுங்க. ஜஸ்ட் எஸ்கேப். திருப்பி நேராக எங்கே போகணுன்னா லெட்ஜரில் போங்க. லெட்ஜரில் போயிட்டு நமக்காக ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்னென்னா எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்காக க்ரியேட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டுட்டு ஜஸ்ட் அண்டரில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. என்டர் என்டர் என்டர். ஸோ இது வந்து நம்ம ஒரு லெட்ஜர் வந்து உருவாக்கிக்கிடணும். இப்போது அடுத்து நம்ம என்ன தேவை அப்படின்னா, நேரடியாக நீங்கள் வந்து வவுச்சரில் போகணும். ஸோ வவுச்சரில் போகும் பொழுது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கிளாஸ்லாம் என்ன பண்ணணும், முதல்ல ரிசிப்ட் வவுச்சர் போட்டு ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு என்ட்ரியை வந்து நான் உங்களுக்கு போட சொல்லியிருக்கிறேன். அதே இதை தான் நீங்கள் திரும்பியும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அக்கௌண்ட்டில் கேஷ் அப்படின்னு வர மாதிரி பண்ணிவிட்டு பர்டிகுலர்ஸில் என்ன பண்ணணும்னா Alt+C கொடுத்துட்டு ராம் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு லெட்ஜர் வந்து உருவாக்கிக்கோங்க. அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு 5,000 ஒரு 50,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி முதல்ல என்ட்ரி போடுங்க. இப்படி போட்டால் தான் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரிசிப்ட் வவுச்சரில் போடணும். இப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும், கேஷில் 50,000 ரூபா நமக்கு வந்து வந்துடுது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், F5
பேமெண்ட் வவுச்சர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இபி பில் கட்டுறோம். ஸோ அப்போ அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறோம், கேஷ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. கேஷில் 50,000 இருக்குது. இந்த பர்டிகுலர்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இப்போ வந்து ஒரு 1000 rupees வந்து கரண்ட் பில் வந்து கட்டுறீங்க, எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படி என்ட்ரு பண்ண உடனே அடுத்த கொஸ்டின் கேட்கும்னா நேம் ஆஃப் காஸ்ட் சென்டர் அப்படின்னு கேட்கும். ஸோ இப்படி கேட்கும்பொழுது என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் ஸ்பேஸ் தட்டினீங்கனாலே இந்த சைடில் அது என்னென்ன கனெக்ஷன் நம்பருங்கிறத டிஸ்பிளே பண்ணும். ஸோ நான் இபி கனெக்ஷன் 1, இங்கே வந்து ஒரு 200, அடுத்து இபி கனெக்ஷன் 2, ஸோ இதில் வந்து பேலன்ஸ் காட்டும். ஸோ இது வந்து 300, அடுத்து இபி கனெக்ஷன் 3, ஸோ அப்போ 500 அப்படின்னு சொல்லி அதே பிரித்து வந்துடும். அண்ட் அகைன் இன்னொரு தடவை என்ட்ரு பண்ணிங்கன்னா இப்படி வெளியே வந்துடும். ஸோ அப்போது ஒரு எக்ஸ்பென்சஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இதுக்கு தான் வந்து இந்த காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது பயன்படுது. ஜஸ்ட் என்டர், அகைன் என்டர், அகைன் என்டர். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேமெண்ட் வவுச்சர் நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ இது எப்படி நம்ம வந்து திருப்பி வந்து இப்போ இன்னொரு தடவை அகைன் இன்னொரு வவுச்சரை சாம்பிளுக்கு போடுறேன், கேஷ் போடுறேன். அதே மாதிரி என்ன செய்யணும், எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ் அண்ட் அகைன் இப்போ ஒரு 2000 எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது. இந்த டைமில் இபி கனெக்ஷன் 1 அப்படிங்கிறது 2000, அதுக்கு பதிலாக என்ன செய்கிறேன், நான் ஒரு 1000 போட்டுறேன். அடுத்து இபி கனெக்ஷன் 3க்கு மட்டும் பேலன்ஸ் அமௌண்ட்டை போட்டுறேன். சரிங்களா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக 2 பேமெண்ட் வவுச்சரை நீங்கள் வந்து போட்டு பார்க்கணும். சரி, இந்த என்ட்ரியை போட்டாச்சு. இப்போ எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு அடுத்து எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக வந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே வந்து என்ன இருக்கும், அந்த அக்கௌண்ட் புக்ஸ்னு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. அண்ட் அகெயின் அடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் எங்கே போகணுன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. அதில் போனீங்கன்னா காஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எங்கே பார்க்குறோம், கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் காஸ்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து காஸ்ட் சென்டர் சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு இபி கனெக்ஷனுக்கும் எவ்வளவு மொத்தமாக வந்து இபி சார்ஜஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. இப்போ பார்த்தா 1 நம்பரை செலக்ட் பண்ணோன்னா ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிங்கன்னா உள்ளே வந்து டீட்டெயில்ஸை காட்டும். ஸோ மொதல் 200 கட்டியிருக்கோம், அடுத்து 1000 கட்டியிருக்கிறோம். ஸோ இது எந்த கனெக்ஷனுக்கு, இபி கனெக்ஷன் 001. எஸ்கேப் கொடுங்க. 300. இது எப்போ கட்டியிருக்கோம், ஏப்ரல் மாதம். சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி காஸ்ட் சென்டர் பிரேக்கப், இந்த பிரேக்கப் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு கனெக்ஷனை பேஸ் பண்ணி, இப்போ இபி கனெக்ஷன் 001 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, இன்டைரக்டாக எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு, என்ன எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லெட்ஜர் வைஸாகவும் பார்க்கலாம். லெட்ஜர் எக்ஸ்பென்ஸில் போய்ட்டு எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி பிரித்து காட்டும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து திருப்பி வவுச்சரில் போகிறேன். இது வந்து 1 ஏப்ரலில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், F2 அப்படின்னு கொடுத்துட்டு அல்லது அந்த சைடில் கிளிக் பண்ணிக்கோங்க. F2 அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க, கார்னரில் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன செய்யணும், 1/5/2026 போடுறேன். அதாவது மே மாதம் நான் கரண்ட் பில் கட்டுறேன், கேஷு, இங்கே எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டுறேன், இங்கே ஒரு 500 கட்டுறேன். இப்போ அதே இபி கனெக்ஷன் 1 வந்து 100, இபி கனெக்ஷன் 2 ஒரு 100, இபி கனெக்ஷன் வந்து ஒரு அப்படி ஒரு 100, 300ன்னு போட்டாச்சு. போட்டு என்ன செய்கிறோம், நம்ம வந்து என்ட்ரு பண்ணிடுறோம். அண்ட் அகைன் என்டர். இப்போ அதே மாதிரி எஸ்கேப் கொடுங்க. நேரடியாக எங்கே போகணும், டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் காஸ்ட் சென்டர் சம்மரியில் இப்போ பார்த்தீங்கன்னா இபி கனெக்ஷன் 1ல் பாருங்கள், ஏப்ரல் மாதம் என்ன செலவு, மே மாதம் என்ன செலவு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு இங்கே பிரிச்சே வந்துடும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட். நம்ம என்ன செலவு பண்ணுறோங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஏப்ரல் மாதம் கிளிக் பண்ணிங்கன்னா ஏப்ரல் மாதம் மட்டும் வரும், மே கிளிக் பண்ணிங்கன்னா மே மாதம் ஃபுல்லாக வரும். இல்லை சார், எனக்கு வந்து இப்போ ஏப்ரல் மாதம் உள்ளே வந்துட்டேன், எனக்கு இந்த இடத்துல எனக்கு வந்து 1 ஏப்ரல்லேருந்து 30 ஏப்ரல் வரைக்கும் காட்டுது. எனக்கு 1 ஏப்ரல்லேருந்து 30 மே வரைக்கும் காட்டணும்னா இந்த கார்னரில் இருக்கக்கூடிய இந்த பீரியட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து 1/5/2026 இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்படி மாற்றினீங்கன்னா அந்த 1/5 அந்த செலவு பண்ணுறதும் இங்கே வந்துடும். ஸோ இது எல்லா இடங்கள்லையுமே இது பொருந்தும். F2 அப்படிங்கிறது வந்து எந்த பீரியடுக்கு இது பார்க்கணுங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து காஸ்ட் சென்டருடைய மிகப்பெரிய பவர். சரி, ஓகே. இப்போ இன்னொரு காஸ்ட் சென்டர் நம்ம க்ரியேட் பண்ணலாம். என்னென்னா சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுவோம். மாஸ்டரில் க்ரியேட்டில் போங்க. இப்போ அதே மாதிரி என்ன செய்யணும், காஸ்ட் சென்டரில் போகணும். இந்த நேம் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் அப்படின்னு போட்டுக்கலாம். சேல்ஸ்மேன் 1 என்டர். அடுத்து சேல்ஸ்மேன் 2 என்டர். அடுத்து சேல்ஸ்மேன்
3 அப்படின்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு என்டர் பண்ணுங்கள் அண்ட் எஸ்கேப். இப்போ என்ன பண்ணணும், ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரியா, ஒரு லெட்ஜரை உருவாக்கணும். லெட்ஜரில் போங்க. இதில் வந்து என்ன செய்கிறேன், கன்வேயன்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போடுறேன். இந்த இடத்துல இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போடுறேன். போட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர், எஸ்கேப். வவுச்சரில் போகிறோம். F5 பேமெண்ட் வவுச்சரில் போகிறோம். இதில் கேஷ் கொடுக்குறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், கன்வேயர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டும்போது ஒரு 1200 போடுறேன். என்ட்ரு பண்ணும்பொழுது இப்போ அதே மாதிரி காஸ்ட் சென்டர்னு கேட்கும். இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேல்ஸ்மேன் தானே சொல்லியிருக்கோம். அப்போ எஸ்ன்னு டைப் பண்ணாலே வந்துடும். சேல்ஸ்மேன் 1 1200 அவங்களுக்கு ஒரு 155 ரூபா. நீங்கள் நார்மலாக ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா எல்லாத்தையுமே இங்கே காட்டிடும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அந்த லெட்டர் ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சேல்ஸ்மேன் 2 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். 100 சேல்ஸ்மேன் 3 அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறோம். ஜஸ்ட் என்டர். ஸோ அப்போ இந்த மாதிரி கன்வேயன்ஸ் எக்ஸ்பென்ஸையும் நம்ம என்ன செய்யலாம், பிரித்து பார்த்துக்கலாம். ஜஸ்ட் எஸ்கேப் கொடுங்க. இப்போ திருப்பி அதே டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் காஸ்ட் சென்டரில் போனீங்கன்னா இப்போ காஸ்ட் சென்டர் சம்மரி பார்க்கும்பொழுது இபி வைஸா எக்ஸ்பென்ஸ் என்ன, சேல்ஸ்மேன் வைஸா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிரித்து வந்திருக்கும். நமக்கு தேவை என்னென்னா இந்த இடத்துல பார்க்கும்பொழுது லெட்ஜர் பிரேக்கப் தான் பெட்டர். லெட்ஜர் பிரேக்கப் போகும்போது இங்கே 2 டைப் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் காட்டும். கன்வேயன்ஸ் எக்ஸ்பென்ஸும் காட்டும், எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸும் காட்டும். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம், ஒவ்வொரு சேல்ஸ்மேனுக்கும் நம்ம எவ்வளோ கன்வேயன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கணுன்னா ஜஸ்ட்டு லெட்ஜர் பிரேக்கப் தான் பெட்டர். எதில் போகணும், ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் காஸ்ட் சென்டரில் லெட்ஜர் பிரேக்கப்பில் போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கன்வேயன்ஸ் எக்ஸ்பென்ஸ் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு சேல்ஸ்மேனுக்கும் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பிரித்து அது வந்து கொடுத்துரும். அது எந்த மாதத்துக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணும்பொழுது ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் உங்களுக்கு எப்போ நம்ம கொடுத்தங்கிற டீட்டெயில் கொண்டு எல்லாமே என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து பிரிச்சே வந்துடும். சரிங்களா, ஓகே. இன்னொரு அட்வான்ஸான இன்னொரு விஷயமும் சொல்லித்தரேன். என்னென்னா இதை வந்து இதை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் சொல்லிக் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.